மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 2 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இந்த 2024 குரு பயிற்சியான பிறகும் 23 எண்டில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியான பிறகும் ராகு கேது பயிற்சிகள், இந்த பயிற்சிகள் ஆன பிறகு கூட மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. தொழில் ரீதியாக முடக்கம், வேலையில் பாதிப்பு, திருமண வாழ்க்கையில் பாதிப்பு, அது இன்னும் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. அது ஏன் இது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள். இது கோச்சார கிரக நிலவரப்படி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், இது பெரும்பாலும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. நீங்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் தசை வரும்போது உங்களுக்கு நன்மை செய்யும். இது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ குரு பயிற்சி ஆனது 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார், உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விரயத்தில் குரு பகவான் மறையும் போது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். பெரும்பாலும் சுப விரயங்கள் தான். திருமணத்துக்காக உண்டான விரயங்கள், திருமணத்துக்கு உண்டான செலவுகள், வேலைக்காக ஒரு செலவு பண்ணுறது, இல்லை தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் வருமானங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரியான ஒரு சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அப்படி இல்லைனாக்கா வீடு கட்டிருப்பீங்க, அந்த வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, இது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. பசங்களோட கல்விக்காக செலவு பண்ணுறது, இதுவும் ஒரு விதத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே கொடுத்துருக்கும். வருமானத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான். குரு பயிற்சி அதை பண்ணோம் இதை பண்ணோம், உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், சொத்து கொடுக்கும், அது கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னாக்கா அது தசாபுத்தி பாதிப்புகள் தான். இது படிக்கிற காலகட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு தசைக்காக நான் சொல்கிறேன். இப்போ 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது, 21 வரைக்கும் வச்சிங்களேன். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படியும் பின்னாடி இப்போ படிக்கிற காலகட்டங்களில் கடைசி 6 வருடத்தில் தான் இருப்பீங்க இந்த ராகு தசை முடிவு பகுதியில். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் நிறைய படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். படிப்பில் தடை, நல்லா படிச்சிருந்தவங்க கூட இப்போ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். ஏன்னா குருவும் மறைஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வருட எண்டுக்குள்ளே மாறிடும். எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு யோகம் செய்யாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட, இல்லை யோகராக வந்தாலும் இந்த குரு தசையில் ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வருடம் அப்படி இல்லைனாக்கா ஒரு குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திடீர் வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். இதன் பிறகு இந்த குரு மட்டும் இல்லை, சனி 9ஆம் இடத்துல இருக்குது, பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இப்போ வக்ரகதியில் இருக்கிறார். இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போ ரொம்ப வேகமாக ஓடிட்டுருப்பீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இதன் பிறகு கொஞ்சம் வேகம் எடுக்கும். ஏன்னா குருவுடைய பொசிஷனும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அவயோக கிரகங்கள் மறையிறது நல்லது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யாத கிரகங்கள், அவயோக கிரகங்கள் மறையிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம், அதாவது அவயோக கிரகங்கள், பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி 6, 8, 12 மறைஞ்சிச்சுனாக்கா அது சிறப்பு. அது சுபத்துவமாக இருக்கணும், மறைஞ்சாலும் சுபத்துவமாக இருக்கணும். லக்னாதிபதியோட சேர்க்கை, லக்னாதிபதியோட பார்வை, இல்லை உங்கள் ராசியாதிபதியோட பார்வை, அது மாதிரியான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் வராது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் விரயத்தில் இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துலேருந்து தசை பண்ணுறதை பொறுத்து, எந்த அளவுக்கு வலுவாக இந்த குரு பகவான் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இதே திருமணமும் கூடி வந்துடும். திருமணத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்தா கூட, இப்போ தடையை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு திருமணத்தில் ஒரு சில
தடை தாமதங்களை கொடுக்கும். ஆனால் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லை. சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் ரீதியாக திருமணத்தில் வந்து நல்ல ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது கோச்சார ரீதியாக. தசையும் குரு தசை. இது இந்த ராசிக்கு அவயோக தசை. வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாமல் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிங்கனாக்கா அந்த டைவர்ஸ் கிடைக்கும். அடுத்து திருமண பிராப்தம் உங்களுக்கு உருவாச்சுனா தான். இப்போ குரு பலம் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசையில் 7ஆம் அதிபதியோட புத்தி, அதே குரு தசை குரு புத்தி, குரு தசையில் சுக்கிர புத்தி, 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த கிரகத்தோட புத்தி, இது நடக்கக்கூடிய காலங்களில் திருமணம் உங்களுக்கு கூடி வரும். இல்லை டைவர்ஸ் கிடைக்கும். வேறு ஒரு மாற்று திருமணம் மறுமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். இதே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தடைகள் உண்டு. ஏன்னா குருபலம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சில தடைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள். சனி தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு துளி கூட கெடுக்க முடியாத தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த விதத்திலையாவது உங்களை காப்பாற்றி ஓடணும் தான் பார்க்கும். ஆனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் பாடாப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அஷ்டம சனி இதுக்கு முன்னாடி போச்சு இல்லையா, அதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ அந்த கஷ்டமும் தீரலை அப்படின்னாக்கா இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணலை, அவயோகத்திலேருந்து தசை பண்ணும், பாவ கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்ணும். அதாவது அவயோகங்களோடு சேர்ந்து தசை கொடுத்துச்சுனாக்கா 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த காலங்கள் சரியில்லாத காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நிறைய பேருக்கு திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வந்திருக்காது. பணம் வாங்கியிருப்பீங்க, திரும்பி கொடுக்க முடியாது. இது மாதிரியான ப்ராப்ளத்தை நிறைய அனுபவிச்சுட்ருப்பீங்க. போட்ட பணம் எடுக்க முடியாது. எப்பவுமே வந்து ஒரு சனி தசையில் ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் தான் ரொம்ப இறக்க மனப்பான்மை நமக்கு வரும். யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவோம் பணம் கொடுக்கறதுக்கு. இல்லை பணம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அது உருவாக்கும். வீண் செலவுக்காக வாங்குவீங்க அந்த பணத்தை. இதெல்லாம் வந்து இந்த சனி தசையில் ஏற்படும். யார் பேச்சுமே கேட்கக்கூடாது. சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய டைம் தான் இந்த சனி தசை. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள், இதன் பிறகு இந்த சனி வக்கர காலங்களில் ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ சனி வக்கர காலங்களில் இருக்குது. கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம். கொஞ்சம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு போட்ட பணம் திரும்பி வரும், கொடுத்த பணம் திரும்பி வரும், கடன் கொடுப்பீங்க, நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எடுத்திருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கம்மியாகும். இந்த டைமில் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் இந்த சனி வக்கர காலங்களில். ஏன்னா குருவும் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, பெருசாக கெடு பலன்கள் இல்லை. இந்த டைமில் வீடு கட்டக்கூடியது, கடன் வாங்கக்கூடியது, இது எல்லாமே இந்த நேரங்களில் பண்ணிக்கலாம். சுப கடன்கள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த சனீஸ்வரன் தசையில். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை, லக்னாதிபதி தசைன்னு எடுத்துக்கலாம். இதே லக்னமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் உண்டு. இப்போ குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீட்டுக்காக ஏதாவது லோன் வாங்குவீங்க, ஏதோ கடன் வாங்குவீங்க, ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல், இது எல்லாமே இந்த நேரங்களில் கொடுத்துரும். செலவுகள் உண்டு, அது சுப செலவுகள். வீட்டில் வந்து விசேஷங்கள் நிறைய நடக்கும், சுப விசேஷங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்க. சொந்த தொழிலில் இது வரைக்கும் மாற்றங்கள் இல்லை அப்படின்னாக்கா அந்த சனி வக்கர காலங்களில் நீங்கள் மாற்றம் பார்க்கலாம். குருவுடைய நகர்வு இருக்குது இல்லையா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல, இது எல்லாமே சுப செலவுகளை தான் கொடுக்கும். வீடு கட்டக்கூடியது, கடன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது தேவைக்காக தான் கடன் வாங்குவீங்க. அது மாதிரியான பலன்களை தான் இந்த குரு பகவான் கொடுக்கும். ராகு பகவான் கேது பகவானை பற்றி நீங்கள் பெருசாக பலன்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்குது, புதனோட அமைப்பில் இருக்குது.
புதனோட வீட்டில் இருக்குது. ராகு பகவான் வந்து 10ஆம் இடத்துல குருவோட அமைப்பில் இருக்குது, அதாவது குருவோட வீட்டில் இருக்குது. ராகு பகவானை இயக்கக்கூடிய கிரகம் குரு, கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன். இந்த அடுத்து வரக்கூடிய கேது தசைக்கும் இந்த பலன்களை முழுசாக எடுத்துக்கலாம். ஏன்னா கேது அப்படிங்கிறது ஞானகாரகன். அதாவது 72 வயசுக்கு மேலே 79 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் இந்த புதன் தசைக்கு உண்டான பலன்கள் அத்தனை எடுத்துக்கலாம். ஏன்னா கேது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இது சனியோட வீட்டில் சனியோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பெருசாக வந்து கெடு பலன்கள் இல்லை. கோச்சார நிலைமைப்படி இது பொது பலன். இது சனிப்பயிற்சி பலனோ இல்லை வந்து குரு பயிற்சி பலனோ கிடையாது. இந்த சனி பகவான் பயிற்சியும் குரு பகவான் பயிற்சியும் ராகு கேது பயிற்சியான பிறகு கூட எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. இது நிறைய பேருக்கு, இது பொதுவாகவே எல்லாமே பார்க்கலாம். அதனால் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர தசை இது உடல்நிலை பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். வயதான காலகட்டங்களில் வர சுக்கிர தசை அப்படிங்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும். இளம் வயது காலகட்டத்தில் வர சுக்கிர தசை அப்படிங்கிறது மனசை பாதிக்கும். வயதான காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா உடலை பாதிக்கும், இளம் வயதில் வந்துச்சுனாக்கா மனசை பாதிக்கும். இது ரெண்டுமே பாதிப்புக்கு உள்ளானது தான். மத்தியம வயது காலகட்டத்தில் இந்த சுக்கிரதசை வந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, இந்த சுக்கிரதசையினால் எந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுகள், குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.